கர்த்தரும் நம்முடைய இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்திலும் தேவனை ஆராதிக்கும்படி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நின்று அவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தையை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. பிலிப்பியர் 4:13. பிலிப்பியர் 4:13 இணைந்து நம்ம வாசிப்போம். பவுல் எழுதின நிருபம் பிலிப்பியர் 4:13. ஜீசஸ் வாசிப்போம் எல்லாரும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு பலன் உண்டு. சொல்லுங்க, உங்க வாய் திறந்து உங்க சூழ்நிலைகளுக்கு முன்பாக சொல்லுங்க, எனக்கு பலன் உண்டு. உங்க பலவீனத்தை பார்த்து சொல்லுங்க, எனக்கு பலன் உண்டு. உங்க சவால்களை பார்த்து சொல்லுங்க, உன்னை சந்திப்பதற்கு எனக்கு பலன் உண்டு. உங்களுக்கு எதிராக இருக்கிற காரியங்களை கண்ணு முன்னால் நிறுத்தி சொல்லுங்க, விசுவாசத்தில் சொல்லுங்க. தாவீது சொன்னோம்ல, நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துல எனக்கு பலன் உண்டு. சொல்லுங்க, வாய் திறந்த துதிங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை ஆராதனையில தகப்பனே உம்முடைய பாதம் பிடித்து நாங்கள் உம்மை முத்தம் செய்து உம்மை மகிமைப்படுத்தி ஆராதிக்கிறோம். எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, எங்களை விட்டு எடுபடாத பங்கு உம்முடைய சமூகத்தில் வருவதே நாங்கள் பெற்ற பெரிய பாக்கியம். அதை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் தெரிந்து கொண்டதுனால இன்னைக்கு உங்கள் சமூகத்தில் நீங்கள் மட்டும் தெரிந்து கொள்ளனா இன்னைக்கு நாங்கள் சாக்கடையில் கிடப்போம். சாக்கடையில் கிடந்தவங்களை தான் இன்னைக்கு தெரிந்து கொண்டு சமூகத்தில் வச்சிருக்கிறீங்க. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசும்படி உம்முடைய பாதத்தை நோக்கி பார்க்கிறோம். உடைய வார்த்தைகள் கடந்து வந்து உம்முடைய ஜனத்தை பலப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். இளைப்படைந்தவர்கள், இடறி விழுந்தவர்கள், வாலிபர்கள் இளைப்படைந்தவர்கள், இளைஞர்கள் இடறி விழுந்தவர்கள். ரெண்டு கூட்டம் சபையில் உண்டு. ஆண்டவர் ஜனத்தின் கூட்டத்தில் ரெண்டு பேர். ஒன்று இளைப்படைந்தவங்க, ரெண்டாவது இடறி விழுந்தவங்க. இளைப்படைந்தது கடினமான போராட்டம், கடினமான சவால்கள். அவைகளை சந்திச்சு 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 கடைசியில் பலனெல்லாம் இழந்து இளைப்படைஞ்சு அப்படி கிடக்குறாங்க. இன்னொரு கூட்டம் போக வேண்டிய பாதையில் சரியாக போகாமல் பிறாக்க பார்த்து பார்க்கக்கூடாத பார்த்து திரும்பி பார்த்ததுனால இடறி விழுந்தாங்க. இவங்களும் இப்போ பலனை இழந்து கிடக்குறாங்க. இந்த ரெண்டு கூட்டமும் பலன் இல்லாமல் கிடக்குறாங்க. இவர்களை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் தந்து, சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணி, கழுகுகளை போல புத்து பலன் எடுத்து அவங்க எழுப்புவாங்க. இங்க இருக்கிறவங்க, நீங்க இலை பிரச்சனையினால இலைப்படைஞ்சு நீங்க இருந்தாலும் சரி, ஒருவேளை தேவையில்லாத காரியத்தை நீங்க தொட்டதுனால இடறி விழுந்து கிடந்தாலும் சரி, உங்க அத்தனை பேரையுமே பலப்படுத்துகிற ஒரு தேவன் நம் நடுவில் இருக்கிறார். உங்களை தாங்குகிற ஒரு தகப்பன் ஒருவர் இருக்கிறார். பலன் தந்து தாங்குகிற ஒருவர் இருக்கிறார் இந்த காலை நேரத்தில். ஹல்லேலூயா. அவர் பலன் எனக்கு வேணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? ஸோ உங்க பலன் இல்லாம என்னால் எதுவுமே செய்ய முடியாது ஆண்டவரே. I cannot do anything without you. நீங்க இல்லாம, உங்க ஸ்ட்ரென்த் இல்லாம என்னால எதுவுமே செய்ய முடியாது ஆண்டவரே. எனக்கு உங்க பலன் வேணும். அருமை இரட்சகர் இயேசுவுக்கே தூதன் வந்து பலப்படுத்தினார் இருக்குல்ல, லூக்கால வாசிக்கிறோம்ல, 22 வாசிக்கிறோம்ல. அருமை இரட்சகர் இயேசுவுக்கே வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது 43, 22, 43. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். ஆமென் சொல்றீங்களா? தேவகுமாரன்ங்க, தேவகுமாரன், கடலில் நடந்தவர், கடலின் மேல் நடந்தவர், பாடையை தொட்டு சுகமாக்கினவர், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செஞ்சவர். இவருக்கே கெச்சமனை தோட்டத்துல தூதன் பலப்படுத்த வேண்டிய அவசியம் ஆயிற்றே. அப்ப நம்ம எம்மாத்திரம், பக்கத்துல சொல்லுங்க, நம்ம எம்மாத்திரம்
பச்சை மரத்துக்கே ஒரு பலன் தேவைன்னா பட்டை மரத்துக்கு எவ்வளவு அவசியம் இல்லையா? அவர் வந்து தேவனுடைய திருவுள சித்தத்தை நிறைவேற்றும்படி வந்து தேவ ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷங்களை அறிவித்துட்டு எதற்காக பிதா தன்னை அனுப்பினாரோ கவுனிங்க. அவர் அற்புதம் செஞ்சாரு, சுகமாக்கினாரு, அப்பத்தை கொடுத்தாரு, மீனை கொடுத்தாரு. ஆனா இதுக்காக அவர் வரல. அவர் வந்தது மறிக்கிறதுக்காக வந்தார். அப்ப அதை செய்யறதுக்காக இப்ப கெச்சமனை தோட்டத்தில் இன்னைக்கு அவர் ஜெபம் பண்ணும் பொழுது அவர் சரீரத்துல கவுனிங்க வேர்வை பெரு ரத்தத்தின் துளியாய் விழுந்தது. அவருடைய உணர்வுகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு இருந்தது. அவருடைய எமோஷனலா அவருடைய உணர்ச்சிகள் உடைக்கப்பட்டிருந்தது. ஏன் தெரியுமா? சிலுவையை சந்திக்கணும், உலகத்தின் பாவம் தன்மேல் வைக்கப்படும், அப்பொழுது பிதாவை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும். அதற்காக அவர் கதறி ஒரு ஜெபம் பண்ணாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு பயந்துட்டாரா? இல்ல. தைரியம் இல்லாம சொன்னாரா? இல்ல. பயப்படலைங்க. ஒரே ஒரு காரியம், பிதாவை விட்டு புரியுறது அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதுக்காகத்தான் கேட்டாரு. உடனே அந்த இடத்துல பிதா என்ன செஞ்சார் தெரியுமா? தூதனை அனுப்பி என் குமாரனை பலப்படுத்துன்னு சொல்லி பிதா அந்த நேரத்துல தன் குமாரனை பலப்படுத்தினார். அவருக்கே தேவைன்னா நமக்கு அவசியம் தானே. நம்மெல்லாம் சாதாரண அவர் கையில் உள்ள களிமண்கள்ல நமக்கு எவ்வளவு அவசியம் இல்லையா? அதனால தான் நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்றேன். கவனிங்க, நம்ம பலப்படுத்துறதுக்கு அவரே வராரு. நம்ம பலப்படுத்துறதுக்கு அவரே வராரு. அந்த பலன் வந்த உடனே நிறைவேற்ற வேண்டிய வேலையை செஞ்சு முடிச்சுட்டாரு. சிலுவையை தைரியமா சந்திச்சு செய்து முடித்தாரு. காலை நேரத்தில் செய்ய வேண்டிய வேலையை செய்ய முடியாத அளவுக்கு பலன் அற்று போயிருப்பீங்கன்னா உங்க குடும்பத்தில் உங்களுக்கு பொறுப்பு இருக்கலாம். உங்களுடைய காரியங்கள்ல நீங்க செய்ய வேண்டிய எத்தனையோ வேலைகள், இன்னும் கடமைகள் இருக்கலாம், ஊழியங்களுக்கு தரிசனம் இருக்கு. பட் இந்த வயசுலயே பலன் இல்லாம போயிருப்பீங்கன்னா செய்ய வேண்டிய வேலை இருக்கு. ஆண்டவர் எப்படி ஆண்டவர் நான் அதை செய்வேன், பிள்ளைகளை பார்க்கணும், குடும்பத்தை நடத்தணும், நீ எப்படி எல்லாம் இந்த காரியங்களை நான் செய்ய போறேன், பலன் இல்லாம இருக்கிறேனே அப்படின்னு சொல்ற பிள்ளைங்களை அவர் பலப்படுத்துவாராக. இந்த ஆராதனையில அந்த பலன் வந்த உடனே செய்ய வேண்டிய காரியங்களை நிறைவேற்றி முடிப்பீங்க. இடையில விட மாட்டீங்க, நிறைவேற்றி முடிப்பீங்க. சிலுவையில இயேசு சொன்ன வார்த்தை என்னது? முடிந்தது. அந்த பலன் வந்த உடனே வேலையை செஞ்சு முடிச்சாரு. அந்த வேலையை செய்து முடிக்கிற பலனை கர்த்தர் இந்த கால நேரத்தில் வந்திருக்கிற அத்தனை பேருக்கு ஆண்டவர் தருவாராக. ஹல்லேலூயா. பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிற தேவன் எனக்கு உண்டு, எனக்கு உண்டு. அதனால பலன் உண்டு. தேவன் தம் ஜனத்திற்கு தன்னுடைய பலனை அவர்களுக்கு எப்படி தாராரு அப்படின்னு ஒரு 3 காரியம் வேகமா. முதல் காரியம் கவனிங்க, கர்த்தர் தம் பிள்ளைகளுக்கு எப்படி தன் பலனை தாரார்னா 3 விதங்களில் கர்த்தர் தம் பிள்ளைகளுக்கு பலன் தாரார். நம்பர் 1, 3 சொல்லியிருந்தேன், ஏன்னா 3 விளக்குறதுக்கு நேரம் இருக்குமான்னு தெரியாது. நம்பர் 1 கவனிங்க, தொட்டு நம்மை பலப்படுத்துகிறவர். எப்படி பலப்படுத்துறாரு? நம்பர் 2, போஜனத்தினாலும் தண்ணீரினாலும். கவனிங்க, போஜனத்தினால் நம்மை பலப்படுத்துகிறவர். சொல்லுங்க, போஜனத்தினால் பலப்படுத்துகிறவர். நம்பர் 3, அனுகூலப்படுத்தி நம்மை பலப்படுத்துகிறவர். வேகமா சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, நம்ம எப்படி பலப்படுத்துறாரு? தொட்டு பலப்படுத்துகிறாரு. 2வது எப்படி பலப்படுத்துகிறாரு? போஜனத்தின் மூலம் நம்மை பலப்படுத்துகிறாரு. 3வது எப்படி பலப்படுத்துகிறாரு? அனுகூலப்படுத்தி. அது என்னங்கிறத நம்ம கவனிக்கலாம். முதல் காரியம், தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 10வது அதிகாரம் 17-18 வாசிங்க. 17-18. ஆகையால் என் ஆண்டவனுடைய அடியேன் என் ஆண்டவனோட பேச கூடுவது எப்படி? இனி என்னில் பலன் இல்லை. நம்ம நிலைமைதான் பாவம் இருக்கும். நம்மள மாதிரி சொல்றாரு, இனி என்னில் பலன் இல்லை. அது சொன்னாலும் பரவாயில்ல. அடுத்து என்ன சொன்னாரு? என்னில் மூச்சும் இல்லை என்றேன். அர்த்தம் புரியுதா? மூச்சு விட கூட முடியலையாமீங்கள, என்னால மூச்சு விட கூட முடியல. அப்படி எல்லாமே அந்த தொங்குன மாதிரி பெரிய தீர்க்கதரிசி சொல்றாருங்க, சிங்கக்கவிய தனித்து நேருக்கு நேர் சந்தித்தவர்,
மொத்த பாபிலோன் மாநகர பாபிலோன் மன்னனுடைய அந்த உச்சக்கட்ட சட்டத்தை தனித்து நின்று சந்தித்தவர், எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் சந்திச்சவர், இப்ப என்ன சொல்றாரு? சொல்றது கூட நமக்கு பலன் இல்லை. பார்த்தீங்களா? பலன் இல்லை, மூச்சும் இல்லை, மூச்சு விடுறது கூட முடியல. அல்ல என்ன நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, எவ்வளவு பெரிய ஆளுக்கும் இந்த கண்டிஷன் வரத்தான் செய்யுது. எவ்வளவு பெரிய விசேஷமான ஆட்களுக்கும் இந்த நிலைமை வரத்தான் செய்யுது. நீங்க ஜெபிக்கிறவர்களை அல்லது பிரசங்கிக்கிறவர்களை அல்லது ஊழியம் செய்கிறவர்களை அவர்களை சூப்பர் மேனா நீங்க பார்க்க கூடாது. முன்னாடி ஒரு படம் போட்டாங்களே, என்ன ஸ்பைடர் மேனா, அப்படி தாவிக்கிட்டே வருவான் பாருங்க. அது அது என்ன பூச்சியா? எட்டுக்கால் பூச்சி மாதிரி. அப்படி நினைக்க கூடாது. புரியுதா? அவங்களும் உங்களை மாதிரி 10 மாசம் ஒரு தாயுடைய வயிற்றுக்குள்ள இருந்துதான் குழந்தையா பிறந்து பூமியில வளர்ந்துதான் வந்திருக்கிறாங்க. மேல இருந்து ஜம்ப் பண்ணி வரல. யாரையும் தூதன் மாதிரி பார்க்க கூடாது. புரியுதா? யாரையும் சூப்பர் மேனா பார்க்க கூடாது. உங்களுக்கு இருக்கிற அத்தனை பலகீனமும் உங்களுக்கு உண்டு. நீங்க சந்திக்கிற பிரச்சனைகளை விட 100 மடங்கு பிரச்சனை அவர்களுக்கு உண்டு. நீங்க எத்தனை பிரச்சனை சந்திக்கிறீங்க? ஒரு 10, அந்த 10ல × 100 போட்டுக்கோங்க, அதான் அவர் சந்திப்பாரு. அதனால கவனிக்க, எவ்வளவு பெரிய மனுஷனுக்கும் இந்த நிலைமை வரத்தான் செய்யுது. என்ன நிலைமை? பலன் இல்லைங்கிற நிலைமை. இதுக்கு முந்தின வசனத்துல கடைசி வார்த்தையை பார்த்தீங்கன்னா 16 பாருங்க. 16 பாருங்க. பலனற்று போனேன். என்னற்று போனாரு? பலனற்று போனாரு. பலன் இல்லாம போனாரு. மூச்சு விட கூட பலன் இல்லாம போனாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில, அப்படிப்பட்ட நிலைமையில இந்த ஆலயத்துல யாராவது வந்திருப்பீங்கன்னா, பலனற்று மூச்சு விட கூட பலன் இல்லாம, எல்லாமே கை தொங்கி கால் தொங்கி ஆண்டவரே பலன் இல்லப்பான்னு சொல்லி கதறி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, அப்படி யாராவது இங்க இருப்பீங்கன்னா ஆண்டவர் ஒண்ணு செய்வாரு. அடுத்த வருஷம் 18 வாசிங்க. அப்பொழுது மனுஷ ரூபமான ஒருவன் திரும்ப என்னை தொட்டு என்னை திடப்படுத்தி கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை தொட்டு என்னை திடப்படுத்தி, ஆங்கிலத்தில் he strengthened me, அவர் என்னை பலப்படுத்தினாரு. என்னை தொட்டு என்னை பலப்படுத்தினாரு. பலனற்று போன, சோர்ந்து போன, வேலை இருக்கு ஆனா பலன் இல்ல செய்யறதுக்கு, அந்த நிலைமையில திடநற்று போன, பலனற்று போன அந்த தானியேலை தேவன் வந்தாரு. அவனை எப்படி பலப்படுத்தினார்னா, தொட்டாரு. அவர் தொட்டால் ஒரு பலன் வரும். அவர் தொட்டால் ஒரு சுகம் வரும். அவர் தொட்டால் ஒரு ஆரோக்கியம் வரும். அவர் தொட்டால் ஒரு புது பலன் வரும். அந்த கரம் இப்பொழுது இந்த சபையில இந்த நிலைமையில் உள்ள பிள்ளைகளை தொடுவதாக, அந்த கரம் இப்ப யாரெல்லாம் அதே மாதிரி பலனற்று இருக்கிறார்களோ அவர்களை தொடுவதாக. உங்க கரம் தொட்டா எனக்கு பலன் வரும் ஆண்டவரே. உங்க கரம் என் மேல பட்டா எனக்கு பலன் வரும் ஆண்டவரே. தொட்டு அவனை பலப்படுத்தி. அல்லேலூயா. தடுமாறுகிற தேவ பிள்ளையே, போக வேண்டிய பாதையில சரியா போக முடியாம தள்ளாடுகிற தேவ பிள்ளையே, இந்த காலையில தானியேலை தொட்ட கரம் நம் நடுவில் உலாவுகிறது. தானியேலை தொட்ட கர்த்தருடைய கரம் நம் நடுவில் இறங்கி வந்திருக்கிறது. இந்த நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் தொடுவாராக. அது யாரா இருந்தாலும் சரி தொடுவாராக. நீங்க எங்க இருந்தாலும் சரி, எந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தாலும் சரி, பலனற்று வந்திருக்கிற தாய் தகப்பனே, சகோதர சகோதரி, தம்பி தங்கச்சி, ஒன்னை இந்த கர்த்தருடைய கரம் தொடுவதாக. தொடும் பொழுது பலன் உண்டாகும். அவர் தொடுறதை கொடுக்க யாரு வந்து தடுக்க முடியாது. யாரு வந்து அதை நிப்பாட்ட முடியாது. எத்தனை பேர் வந்தாலும் சரி, நான் கூப்பிடுவேன், ஆனால் அவர் என்னை தொடுவாரு. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று 1000 பேர் உன்னை அடக்கினாலும் அதையெல்லாம் தாண்டி நீ கர்த்தரை நோக்கி கதறுவாயானால், நீ எந்த இடத்துல இருந்தாலும் 1000 பேரையும் தாண்டி வந்து அந்த கரம் மேல படும். அந்த கரம் உங்களை தொடும். அல்லேலூயா. எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு இயேசு போய்கிட்டு இருக்கிறாரு.
போகும்பொழுது 2 குருடர்கள் இருக்கிறாங்க. அந்த 2 குருடர்களும் வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒரே ஒரு தேவை தான். வாழ்க்கையில் எப்பொழுதுமே சரியானதை கேட்கணும். புரிஞ்சுக்கோங்க, சரியானதை கேட்டு பழகணும். புரியுதா? அடிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்பர் 1 நம்பர் 2. இப்போ எனக்கு என்ன தேவை, எது அத்தியாவசியம், கால்குலேட் பண்ண தெரியணும், முடிவெடுக்க தெரியணும். அவங்க என்ன கேட்டாங்கன்னு தெரியாம மத்தேயுல 20 வாசிக்கிறோம். மத்தேயு 20:34 வாசிங்க. மத்தேயு 20:34 வாசிங்க. அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். என்ன பண்ணாரு? தொட்டார். எங்க கண்களை. அவங்க என்ன கேட்டாங்க, அதான் விஷயம். முந்தின வாசிங்க. அவங்க என்ன கேட்டாங்க? ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். சொல்லுங்க, என்ன திறக்கணும்? கண்களை. ஏன்னா அவனுக்கு இப்ப பிரச்சனை அதுதான். அது இருந்தா போதும் இல்லையா? அதை விட்டு போட்டு ஆண்டவரே என் பக்கத்து வீட்டுக்காரன் மணி பரிசை தரங்கன்னு கேட்க கூடாது. எனக்கு பிச்சை ஒழுங்கா போட மாட்டேங்க, அவனை போட. கேட்கறது சரியா கேட்கணும். சரியானதை கேட்டாங்க, கரெக்டா அதை பெற்றுக்கொண்டாங்க. கவனிங்க, கண்ணை திறங்க. நானே உழைச்சு சாப்பிட்டுக்கிறேன், நான் உழைச்சுக்கிறேன். மற்றவன் போடணும், எனக்கு கொடுக்கணும், அப்படி குறுக்கு வழியாலும் கேட்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? நம்ம புத்தி மாறணும். முதல்ல எது மாறணும்? புத்தி மாறணும், குணம் மாறணும், சுபாவம் மாறணும். கேரளாவில் ஒரு பிச்சைக்காரன் லாட்ரி டிக்கெட், கேரளா எங்க கேரளாவில் தான் இன்னும் லாட்ரி டிக்கெட் இருக்கு. லாட்ரி கேள்விப்பட்டுகள் இந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. லாட்ரிங்கிறதுலாம் பெரிய ஆளுக்கு தான் தெரியும். லாட்ரி லாட்ரி டிக்கெட்டில் தெருவுக்கு வந்த குடும்பம் நிறையா உண்டு. கேரளாவில் ஒரு பிச்சைக்காரன் லாட்ரி டிக்கெட்டை எடுத்து பைபிளில் வச்சு ஜெபம் பண்ணானா, எனக்கு 1 கோடி விழணும். அப்போ ஒரு கூட்டு 1 கோடி விழுந்தா என்ன செய்வேன்னு கேட்டாராம். இப்போ மண் ஓட்டில் பிச்சை எடுக்கிறேன், 1 கோடி விழுந்தா தங்க ஓட்டில் செஞ்சு பிச்சை எடுப்பேன் நானா. புத்தி மாறல. பார்த்தீங்களா? மாதிரி நம்ம புத்தி மாறி சரியானதை கேட்கணும். ஏசு வந்துட்டார்னு உடனே நான் குடனா இருக்கிறேன், எனக்கு ஒரு வீடு நிறைய டைமண்டு, இன்னொரு வீடு நிறைய கோல்டு, அப்படி கேட்கக்கூடாது. சரியான என் கண்ணை திறங்க ஆண்டவரே, என் கண்ணை திறங்க ஆண்டவரே. நீங்க படைச்ச உலகத்தை பார்க்க விரும்புகிறேன், எனக்காய் வந்த ரட்சகரை பார்க்க விரும்புகிறேன். அல்லேலூயா, உங்களுடைய மகத்துவத்தை பார்க்க விரும்புகிறேன். என் கண்ணை திறங்க ஆண்டவரே. கேட்ட உடனே இயேசு என்ன பண்ணாரா? அவனை தொட்டா. அவனை தொட்ட மாத்திரத்தில் அவன் சுகமானா. அந்த சுகமாக்குன கரம், தொட்டு பலப்படுத்துகிற கரம், தொட்டு சுகமாக்குகிற கரம் ஆராதனையில் வந்திருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன். அவனை போல உண்மையா யாரெல்லாம் கேட்கிறார்களோ கண்ணை மூடுவோம், வாயை திறப்போம். ஆமே, வாயை திறந்து கேளுங்க. ஆண்டவரே என்னை தொடுங்கப்பாடு சொல்லுங்க. இப்ப ஜெபம் பண்ணுங்க. இப்ப தொடுவாரு. இப்ப ஜெபம் பண்ணி நாளைக்குன்னு சொல்லல, இப்பவே தொடுவார். ரைட் நவ. ஏன் தெரியுமா? இந்த இயேசு இன்றைக்கு நம் நடுவில் இருக்கிறாரு. இந்த இயேசுவின் வல்லமை மாறி போகவில்லை. இந்த இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கு மாறி போகவில்லை. இந்த இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை நம் நடுவில் உலாவுகிறத நான் விசுவாசத்தோடு பிரசங்கம் பண்றேன். கர்த்தர் தொடுவாராக. தகப்பனே, பலவீனத்துல, வியாதியில, பலன் இல்லாம இருக்கிற பிள்ளைகளை குணமாக்குகிற நேசருடைய கரம், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் கரம் உங்க பிள்ளைகளை தொடுவதாக. சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. ஆஸ்பத்திரிக்கு போகணுங்கிற நோக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாவதாக. பலவீனத்தில் போராடுகிற பிள்ளைகளுக்கு அவருடைய பலத்தினாலே, அவருடைய கரத்தினாலே ஒரு பலன் வருவதாக. அல்லேலூயா. தொட்டார். தொட்ட உடனே ஒரு பலன் வந்தது. கண் திறக்கப்பட்டது. சுகமானா. சுகமாய் என்ன பண்ணானா? வாசிங்க தொடர்ந்து வசனத்தை. அவருக்கு பின் சென்றார்கள். ஆமா, தியேட்டருக்கு போயிடக்கூடாது. ஒருத்தன் வந்தானா, கண்ணு எனக்கு சரியா தெரிய மாட்டேக்கு, எனக்கு ஜோம் பண்ணி கண்ணை தெளிவாக்குன்னு கேட்டாங்க. ஜோம் பண்ணி கண்ணு தெளிவாயிட்டு கொஞ்ச நாள் ஆளவே காணும். எங்கேயா போனா அப்படின்னா சுகமாயிட்டு. கவுனிங்க, சுகமாய் எங்கேயா போனா புற விழுந்து திற சரியா தெரியல. புரியல நிறைய பேருக்கு. கண்ணுல புற விழுந்து திற சரியா தெரியல. சர்ச்சுக்கு போனா புற சரியாயிட்டு இப்ப திற நல்லா தெரியுது. சினிமா தியேட்டர் திரைய சொல்றேன்.
கண்ணு சுகமாயிட்டு தரையை பார்க்க போயிட்டான். தரையை பார்க்க போயிட்டான். புரியுதா? நிறைய பேருக்கு ஏன் இன்னும் சில காரியம் நடக்க மாட்டேன் தெரியுமா? நோக்கம் சரியா இருக்கணும். எனக்கு சுகம் தந்தீங்கன்னா இந்த உடல்ல உசுறு இருக்கிற வரைக்கும் உண்மை பின்பற்றுவேன். எனக்கு ஒரு அற்புதம் செஞ்சீங்கன்னா நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் உமக்கு உண்மையா இருப்பேன். அவன் எங்க போனான்னு தெரியுமா? சுகம் வாங்கிக்கிட்டு, ஐயா அவன் யாரை இது வரைக்கும் பார்க்கல. கண்ணு திறந்த உடனே அவன் முதல்ல பார்த்தது தன்னை உண்டாக்கின தேவனை, தனக்கு சுகம் தந்த தேவனை. அவனுக்கு இருதயத்துல எத்தனை ஆசை இருந்திருக்கிறோம். எந்த ஆசையும் நிறைவேற்றல தம்பி தங்கச்சி, எந்த ஆசையும் அவன் நிறைவேற்றல. அவன் எங்க போனான் தெரியுமா? அவருக்கு, இதை எல்லாரும் சொல்லலாமே, அவருக்கு பின் சென்றார்கள். இன்னும் எல்லாரும் சொல்லுவோமே, அவருக்கு பின் சென்றார்கள். பின் சென்றார்கள். பின் சென்றார்கள். அவன் இருதயத்துல இருக்கு, எனக்கு சுகம் தந்துட்டு நான் அவன் பின்பற்ற ஆண்டவரை. ஆண்டவர் உங்களை தொட்டு சுகமாக்கி பலம் தரும் பொழுது அவருடைய பலத்தினால சுகத்தை வாங்குற பிள்ளைங்க அவரை பின்பற்றணும். அவருக்கு பிரியமானதை செய்யணும். அவற்றை சுகத்தை வாங்கிட்டு, அவற்றை அற்புதத்தை வாங்கிட்டு நான் விரும்புகிற பாதையில போகக்கூடாது. நான் விரும்புகிற காரியத்தை செய்ய போகக்கூடாது. அவருக்கு பின் செல்கிறவர்களை எங்க இருந்தாலும் அவர்களை தொடுவாரு. அவர் தொட உண்மை உள்ள தேவன். இப்பொழுது அவர்களை தொடுவாராக கர்த்தர். அல்லேலூயா. கவனிங்க, தொட்ட உடனே பலன். பாடையை தொட்டாரு, வாலிபன் எழுந்திருந்தான். குருடர்களை தொட்டாரு, அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. பலவீனமானவர்கள் வியாதிஸ்தர்களை தொட்டாரு, அவர்கள் சுகமாக்கப்பட்டார்கள். அவன் தொடுவதில் ஒரு பலன் உண்டு. அந்த தொடுவதின் பலனை தானியேலுக்கு தந்தது போல தேவையுள்ள பிள்ளைகள் இந்த ஆலயத்தில் இருக்கிறாங்க. இப்போ அவர்களுக்கும் கர்த்தர் தருவாராக. தேவையுள்ள அந்த பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தி தொட்டு எடுத்து நிறுத்தி ஆண்டவர் அவர்களை கொண்டு போட வேண்டிய பாதையில ஓட வைக்க தேவன் கிருபை தருவாராக. அல்லேலூயா. இரண்டாவது ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தை, இரண்டாவது எதை எப்படி பலப்படுத்தினாரு? ஓச்சனத்தில் 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 8வது வசனம். 1 ராஜாக்கள் 19:8. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். எந்த பலத்தினால? போஜனத்தின் பலத்தினால். எல்லாரும் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா இல்லையா? காலைல இல்லையா? போஜனத்தின் பலத்தினால எத்தனை நாள் நடந்தா? 40 நாள். எங்க நடந்தா? வனாந்தரத்துல. ஓரேப் மட்டும். அப்படின்னா வனாந்தரத்துல நடந்து போயிருக்காரு. வீட்டுல இருந்து சர்ச்சுக்கு நடந்தவங்க யாரு? அதெல்லாம் நடக்கிறதாவது. அப்படி படியில நின்றுகிட்டே வண்டியில ஏறி உட்காருவோம். சர்ச்சு படியில வந்து தவக்குன்னு இறங்குவோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, வசனத்துக்குள்ள போவோம். ஆண்டவர் இங்க எலியாவை, 2வது கர்த்தர் எலியாவை எப்படி பலப்படுத்துறாருன்னா போஜனத்தின் பலத்தினால. எலியா இப்ப சூரச்செடியில படுத்துக்கிட்டு அவன் ஜெபிக்கிறான். நான் வாழ விரும்பல, நான் சாக விரும்புறேன், நான் சாகணும் அப்படின்னு எலியா சொல்றான். கர்த்தர் சொல்றாரு, இல்ல நீ சாப்பிடணும் அப்படின்றார். சாகணுங்கிறவன்ட்ட ஆண்டவர் என்ன சொல்றாரு? சாப்பிடணும்ன்றாரு. ஏன் இதை சொன்னார் தெரியுமா? கவனிங்க, இந்த சாகணுங்கிறவங்கிட்ட போய் நம்ம யாராவது சாப்பாடு நீட்டுவோமா? தூக்கி மூஞ்சில எரிஞ்சிட மாட்டான். இந்த சாகணுங்கிறவன் நம்ம யாரும் இது செய்ய மாட்டோம். சாகணுங்கிறவன்ட்ட போய் சாப்பாடெல்லாம் நம்ம கொடுக்க மாட்டோம். ஆனா கர்த்தர் ஏன் கொடுத்தாரு தெரியுமா சாப்பாடு? உனக்கு ஆண்டவர் தெரியும். டே, உன் வாயில தான்டா சொல்ற, உன் வாயில தான் நீ இப்படி சொல்ற. ஆனா பாரு, நான் இப்ப சாப்பாடு கொடுத்தா நீ சாப்பிடுவேன். கரெக்டா கொடுத்தாரு, சாப்பிட்டுட்டாரு. சாக போறவன் எதுக்குங்க சாப்பிடணும்? சாப்பிட்டாரா இல்லையா? திரும்ப பார்த்துக்கிட்டாரு. சாக போறேன்னு சொல்ற எதுக்கு சாப்பிடணும்? யாராவது செய்வோம் அப்படி? சாக போறவே போதும் சாப்பிடுறான். அப்ப ஆண்டவருக்கு உண்மை தெரிஞ்சிச்சு. என்ன ஒரு உண்மை தெரிஞ்சதுன்னா, சூழ்நிலையினால, பிரச்சனையினால, போராட்டத்தினால, வந்த எதிர்ப்புனால
பலனற்று சோர்ந்து போய் தான் அவன் இந்த வார்த்தையை சொன்னானே தவிர உண்மையிலேயே அவன் உள்ளத்துல இருந்து அதை சொல்லல. உண்மையிலேயே அவன் தீர்மானம் பண்ணி அதை சொல்லல. அதனாலதான் கர்த்தர் கொடுத்தாரு சாப்பாட, அதனாலதான் அவனும் சாப்பிட்டான். அவன் உண்மையிலேயே அந்த முடிவு எடுத்திருந்தா சாப்பிட்டுருக்க மாட்டான், கண்டிப்பா சாப்பிட்டுக்க மாட்டான். ஆண்டவருக்கு தெரியும் நீ யாருன்னு, கர்த்தருக்கு தெரியும். உன் கண்டிஷன் என்னன்னு கர்த்தருக்கு தெரியும். உன் பேட்டரி லெவல் எவ்வளவுன்னு கர்த்தருக்கு தெரியும். உன்னுடைய சார்ஜ் எவ்வளவு இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு நல்லா தெரியா. உடனே சாப்பிட்டு அப்படிங்க, என்னுடைய நிலைமைய முழுவதும் அறிந்தவர் என் ஆண்டவர் மட்டும்தான். சில பிள்ளைங்க விரக்தியில தான் நீங்க பேசுறீங்களே தவிர உண்மையா நீங்க சொல்லல. சில வார்த்தைகள் உங்க வாயில உள்ள விரக்தியினால வந்தது, பிரச்சனையினால வந்தது, போராட்டத்தினால நீங்க பேசுனீங்க. சில நேரத்துல ஆண்டவர்ட்ட ஜெபத்துல போய் நீங்க பேசினது, அல்லது உங்க இருதயத்துல நினைச்சது, நீங்க முறுமுறுத்தது, உங்க வாழ்க்கையை வெறுத்தது, இந்த உலகத்தை விட்டே போகலாங்கிற அந்த முடிவு எடுத்தது, இதெல்லாம் எப்படின்னு தெரியுமா? உன் சோர்வினால, உன் போராட்டத்தின் மிகுதியில, சரீரத்துல பலன் இல்லாததுனால நீ அப்படி யோசித்தே தவிர உன் உண்மையான முடிவு அது அல்லங்கிறத ஆண்டவர் நல்லாவே அறிஞ்சிருக்கிறாரு. எலியாவே, இந்த முடிவை ஏன் எடுத்தேன்னா இன்னைக்கு உள்ள பிரச்சனையை சந்திச்சதுனால, இன்னைக்கு உள்ள பிரச்சனையை மையமா வச்சு இந்த முடிவு எடுத்திருக்க. இன்னைக்கு உள்ள சூழ்நிலையை மையமா வச்சு இந்த முடிவு எடுத்திருக்கிற. ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சார்? அதை செஞ்சார் தெரியுமா? நான் உன் இன்னைக்குள்ள பிரச்சனை அல்ல, நாளைக்கு உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் இன்னும் எனக்கு உண்டு. அதற்கு இன்னைக்கு உனக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்யறேன். நாளைக்கு உன்னை கொண்டு செய்ய வேண்டிய ஊழியம் உண்டு, திட்டம் உண்டு, தரிசனம் உண்டு, நீ செய்ய வேண்டிய வேலை உண்டு. அதுக்கு இன்னைக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கிற. அதுக்கு இன்னைக்கு தேவை மரணம் அல்ல, அப்பம். நாளைக்கு உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை செய்வதற்கு இன்னைக்கு வேண்டியது மரணம் அல்ல, அப்பம். அப்பத்தை கொடுத்தாரு கர்த்தர். நிறைய பேரு உங்க வாழ்க்கையில நீங்க எடுத்திருக்கிற முடிவு இன்னைக்கு உள்ள பிரச்சனையை மையமா வச்சு, இன்னைக்கு நீங்க சந்திக்கிற போராட்டத்தை மையமா வச்சு இந்த முடிவு எடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் உனக்கு செய்யற ஊழியம் எதுக்கு தெரியுமா? நாளைக்கு உன்னை கொண்டு செய்ய வேண்டிய வேலையோ, உங்கள் மூலம் நடக்க வேண்டிய திட்டமோ, உங்கள் மூலம் நடைபெற வேண்டிய அவருக்குரிய வேலையும் இருப்பதுனால அதுக்கு என்ன தேவையோ அந்த ஊழியத்தை கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு செய்யறாரு. இப்ப உங்களுக்கு கேள்வி வரும், அப்ப இன்னைக்கு உள்ள ஏன் பிரச்சனைக்கு வழி? ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நாளைக்கு என் வேலைக்கு நீ தேவை என்கிற ஒரு காரியம் இருப்பதுனால இன்னைக்குள்ள பிரச்சனை உன்னை ஒன்னும் செய்ய முடியாது, உன்னை ஒன்னும் செய்ய முடியாது. இன்னைக்குள்ள பிரச்சனை உன்னை தொட முடியாது, அதை உன்னை அணுக முடியாது. எலியாவே, அவன் என்ன சொன்னா? நாளைக்கு இன்னும் யாரோ உன் தலை உன் கழுத்துல இருக்காதுன்னு சொன்னால, நான் என்ன சொல்றேன்? 40 நாள் கழிச்சு நீ எனக்கு தேவை. அப்படிங்கும் போது இன்னைக்குள்ள காரியம் அது ஒன்னும் செய்ய முடியாது. 40 நாள் கழிச்சு நீ இருக்க வேண்டியிருக்கு. அவன் சொல்றது வெறும் வார்த்தை தான், உன்னை தொட முடியாது. கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு இந்த கால நேரத்தில் தேவன் ஏன் உங்களை இன்னைக்கு பலப்படுத்துறாரு தெரியுமா? இன்னும் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய வேலை இருக்குது. அப்ப இன்னைக்குள்ள பிரச்சனை உன்னை தொட முடியாது. அதற்கு வேண்டிய ஆயத்தங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. கர்த்தர் வச்சிருக்கிறாரு, உன்னை தொட முடியாது அந்த பிரச்சனை. அவன் நினைக்கிறா, ஏசப்பேல் நினைக்கிறா உன் வேலை முடிஞ்சிச்சு, உன் ஊழியம் முடிஞ்சிச்சுன்னு. அதை நம்பிக்கிட்டு நீயும் ஊழியம் முடிஞ்சிச்சு நினைக்கிற. நான் சொல்றேன், இன்னும் உன் வேலை இருக்குது, இன்னும் உன்னை கொண்டு வேலை இருக்குது. உன் குடும்ப காரியங்களோ உன் ஊழிய காரியமோ முடிந்து விட்டது என்று எண்ணிக்கையில அந்த ஒரு ஸ்பாட்ல, அந்த ஒரு டெட் எண்ட்ல நிக்கிற தேவப்பிள்ளை கர்த்தர் சொல்றாரு, இல்ல, அந்த முற்றுப்புள்ளிய நான் அகற்றுவேன். நான் உன் வாழ்க்கையின் பிரயாணத்தை, உன் ஊழியத்தின் பிரயாணத்தை தொடர பண்ணுகிற ஒரு தேவன். கடைசியில பாருங்க, அவ சொன்னது நடந்ததா? தேவன் செஞ்ச அந்த ஊழியம், அந்த ஊழியத்தினால அந்த தேவ திட்டம் நடந்துச்சான். சொல்லுங்க, ஏசபேல் சொன்னது நடந்ததா? தேவ திட்டம் நடந்ததா? அவ அந்த ஊருக்கு ராணி தான்,
அவ அதிகாரத்துக்கு மேற்பட்ட அதிகாரம் அன்னைக்கு அவ ஊர்ல யாரும் கிடையாதுதான். ஆனாலும் அவளுடைய வார்த்தை பொய்த்து போகும்படி கர்த்தர் செஞ்சார்ல, அவருடைய வார்த்தை ஒன்றுமில்லாமல் போகும்படி கர்த்தர் செஞ்சார்ல. இங்க இருக்கிற தேவ பிள்ளையே, வாலிபரா இருக்கட்டும் பெரியவளா இருக்கட்டும், உங்களுக்கு எதிராக சவால் விட்ட வார்த்தைகளை எண்ணி சோர்ந்து போகாதுங்க. உங்களுக்கு எதிராக கொக்கரிக்கிற சில நரி கூட்டங்களுடைய சத்தத்தை கண்டு பயந்து போகாதுங்க. உங்களை கொண்டு தேவனுக்கு திட்டம் இருப்பதனால நீங்களும் இருக்கணும், இருக்க வேண்டியது இருக்குது, நீங்க இருப்பீங்க. ஆனா அந்த வார்த்தையை கர்த்தர் பொய்த்து போக பண்ணுவாரு. எதிராய் வந்த வார்த்தையை ஆண்டவர் அதை செயலற்று போக பண்ணினார். முதல்ல வாராரு, அப்பத்தை வைக்காரு, ஒரு செம்புல தண்ணியும் வைக்காரு. நம்மால் என்ன பண்ணாரு? சாப்பிட்டாரு, குடிச்சாரு. நம்ம நிறைய பேர் இருக்கோம்ல, சில ஆளுக்கு கையை கூட கழுவி எந்திரிச்சு போறதில்லை. அதே அதுல 2-3 டைப் இருக்கு. அது இப்ப வேண்டாம். அதே இடத்துல எல்லா வேலையும் முடிச்சுட்டு சரிஞ்சிடுறது. நம்ம ஆள் சாப்பிட்டாரு, தண்ணியை குடிச்சாரு, படுத்துட்டாரு. ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லல, ஒண்ணுமே சொல்லல. 2ஆம் தரமும் அப்பத்தை வைக்காரு, 2ஆம் தரமும் தண்ணியை வைக்காரு. மறுபடியும் நம்மால் என்ன பண்றாரு? எழும்பி சாப்பிடுறாரு. சாப்பிட்டு முடிச்சு படுக்கிறதுக்கு முன்னாடி கத்த சொன்னாரு, இப்ப படுக்கூடாது, எந்திரிச்சு போ, இப்போ நீ படுக்கூடாது, இப்போ உனக்கு வேலை இருக்கு, உனக்கு பிரயாணம் இருக்கு, நீ பிரயாணப்படு அப்படின்றாரு. முதல்ல கத்த சொல்லல. முதல்ல கவனிங்க, முதல்ல சாப்பிடும் பொழுது கத்த சொல்லல, அவனை படுக்க விட்டுட்டாரு. ஆனா 2ஆம் தரம் சாப்பிட்டு அவன் படுக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் சொன்னாரு, இப்ப நீ படுத்துடக்கூடாது, என்ன உனக்கு பிரயாணம் வச்சிருக்கிறேன், உனக்கு ஊழியம் வச்சிருக்கிறேன், நீ செய்ய வேண்டிய வேலை இருக்கு, எந்திரிச்சு ஒழுங்கா போ அப்படின்னாரு. ஏன் முதல்ல செய்யலாம் தெரியுமா? முதல்ல ஏன் ஆண்டவர் சொல்லல தெரியுமா? அவனுக்கு இன்னும் பலனும், அவனுக்கு இன்னும் உணவு, அவனுக்கு இன்னும் ஓய்வு தேவைப்பட்டுச்சு. அவனுக்கு இன்னும் உணவும் இன்னும் ஓய்வும் தேவைப்பட்டுச்சு. அதனால அவனுக்கு ஓய்வை கர்த்தர் கொடுத்தாரு, அவனுக்கு உணவை கர்த்தர் கொடுத்தாரு. இப்ப வேண்டிய ஓய்வு எடுத்து முடிச்ச உடனே, வேண்டிய பலன் வந்த உடனே இப்ப ஓய்வெடுக்க விடல. அப்போ உன்னை ஓய்வெடுக்க விட்டாரு, உனக்கு ஓய்வு தேவைப்பட்டுச்சு. ஆனா இப்போ உனக்கு ஓய்வு தேவையில்லை, நீ ஓடணும். இப்போ நீ ஓடணும், இப்போ நீ வேலை செய்யணும். கர்த்தர் படுக்க விடல. நல்லா கவனிங்க, என் நிலைமையை நல்லா அறிஞ்ச நல்ல ஆண்டவர் ஐயா, கையை உயர்த்தி அவருக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஐயா. நம்ம நிலைமையை நல்லா அறிஞ்சாரு. கவனிச்சீங்களா? எனக்கு எப்போ உணவு தேவை, எனக்கு எப்போ ஓய்வு தேவை, இதை அவர் அறிஞ்சிருக்காரு. எனக்கு உணவு எப்ப தேவை, ஓய்வு எப்ப தேவைன்னு அறிஞ்சு அதை எனக்கு கொடுத்து சாப்பிட வச்சு ஓய்வெடுக்க வைக்காரு. அதே மாதிரி நான் எப்போ ஓடணும், நான் எப்போ ஊழியம் செய்யணும், நான் எப்போ ஜெபிக்கணும், அதையும் அவர் அறிஞ்சிருக்கிறாரு. அது வரும்பொழுது என்ன ஓய்வெடுக்க விட மாட்டார். சொல்றது புரியுதா உங்களுக்கு? அது வரும். நான் ஓய்வெடுக்க வேண்டிய நேரத்தில், இப்ப யாரும் ஓய்வு எடுத்துறாதீங்க. ஐயோ ஐயாமார்களே, தகப்பன்மார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, இப்ப யாரும் ஓய்வு எடுத்துறாங்க? கவனிங்க, நான் ஓய்வெடுக்க வேண்டிய அவசியம் வரும் பொழுது, அதான் ஒரு போதகர் சொன்னார், ஞாபகம் இருக்கு எனக்கு. தேவ மனுஷன் சொன்னாரு, எனக்கு ஒரு ஓய்வு தேவைப்படும் பொழுது நான் வலுக்கட்டாயமா போய் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கணும்னு நான் போனா கூட கர்த்தர் என்ன ஜெபிக்க விட மாட்டாரு, சமூகத்திலேயே ஓய்வெடுக்க வச்சிருவாரு. அது சில கேஸ் இருக்கு, அந்த கேஸ் எதுக்கு உட்படாது. சில கேஸ் எப்போதுமே அப்படித்தான் இருக்கும், அன்கான்சியஸ்ல இருக்கும். வீட்டில் இருந்தாலும் சரி, சபையில இருந்தாலும் சரி, அதுக்கு இது பொருந்தாது. இப்ப நான் சொல்ற செய்தி புரியுதா உங்களுக்கு? அப்ப என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஒரு ஓய்வு தேவை. பகலெல்லாம் ஊழியம் செஞ்சிருக்கான், ஃபுல்லா பயங்கரமான களைப்புல இருக்கிறான், இப்போ அவனுக்கு ஓய்வு தேவை. ஆனா அவன் மனசு, நான் ஜோம் பண்ணணும்னு போய் ஜோம் பண்ண போனா கூட 2 ஸ்தோத்திரம் போடுவேன், 3வது ஸ்தோத்திரத்துல ஆள் அப்படியே அங்கேயே ஓய்வாயிருவாரு. சமூகத்துல அது சிலருக்கு தான், எல்லாரும் அப்படி நினைச்சக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அந்த ஓய்வு தேவைப்படுகிற அந்த ஒரு சூழ்நிலை கர்த்தர் அறிஞ்சு, டே இப்போ நீ ஜெபிக்காதடா, இப்போ உனக்கு ஓய்வு தான்டா தேவை அப்படின்னு சமூகத்திலேயே தூங்க வச்சிருவார். அப்படியே
நீர் என்னை தாங்குவதா தூங்குவேனும் மதியா. ரொம்ப அவன் மனசும் சோர்வடைஞ்சு சரீரமும் பலனத்து போயிருக்கு. ஓய்வு, நல்ல ஓய்வு. அதே சமயத்துல நான் ஜெபிக்கணும் அப்படிங்கிற ஒரு சமயம் வரும் பொழுது, நான் ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு தேவை ஏற்படும் பொழுது, நான் இன்னும் ஓடணும் அப்படிங்கிற அவசியம் வரும் பொழுது என்ன ஓய்வெடுக்க விட மாட்டாரு. எனக்கு வேண்டிய பலனை தந்து என்னை தொடர்ந்து ஓட வைப்பாரு. என் நிலைமை அறிஞ்சு சரியா எனக்கு ஊழியம் செய்து என் ஓட்டத்துல என்னை தொடர்ந்து ஓட வைக்கிற நல்ல தேவன் இந்த கால நேரத்துல அந்த பலத்தை இந்த சபை மக்களுக்கு கர்த்தர் தருவாராக. இப்ப ஆண்டவர் போஜனத்தை இங்க எலியாவை எப்படி பலப்படுத்தினார்னா, அதான் விஷயம். அப்பத்தை கொடுத்து போஜனத்தை கொடுத்து அவனை சாப்பிட வச்சு அவனை ஓய்வெடுக்க வச்சு, வசனம் சொல்லுது அந்த போஜனத்தின் பலத்தினாலே. சொல்லுங்க, எந்த பலத்தினாலே? போஜனத்தின் பலத்தினாலே. ஆண்டவர் சோர்ந்து போன எலியாவுக்கு, பலனற்று போன எலியாவுக்கு எப்படி பலன் தந்தாரோ போஜனத்தினாலே பலன் தந்தார். கவனிங்க, இப்ப நமக்கு அதே மாதிரி அப்பம் வராது, செம்புல தண்ணி வராது நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. எலியாவுக்கு வந்த மாதிரி அப்பமும் செம்புல தண்ணியும் வராது. நமக்கு ஆனா ஒண்ணு வரும். சோர்ந்து போய் பலனற்று போய் படுத்திருக்கிற எலியாவை போஜனத்தை கொண்டு எடுத்து நிறுத்தின மாதிரி நமக்கு ஒரு போஜனம் உண்டு. நமக்கு ஒரு போஜனத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அந்த போஜனம் என்ன பலப்படுத்துமாக்கும். யோபு 23:12 சொல்றாரு, எனக்கு ஒரு போஜனம் உண்டு. யோபு 23:12 வாசிங்க. யோபு 23:12. அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் வேண்டிய பிடிச்ச சாப்பாடு பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். ஏன் தெரியுமா? 119 28 சங்கீதக்காரன் சொல்றாரு, 119 28 என்னை எடுத்து நிறுத்துவதற்கு கர்த்தர் எனக்கு ஒரு அப்பத்தை வச்சிருக்காரு, எனக்கு ஒரு போஜனத்தை வச்சிருக்காரு. வாசிக்க பார்க்கலாம். சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது, உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். இந்த கால நேரத்தில் எடுத்து நிறுத்துகிற ஒரு அப்பம், ஒரு வசனம் கர்த்தர் இந்த சபை ஜனங்களுக்கு தருவாராக. என்னை எடுத்து நிறுத்தும். சொல்லுங்க பார்க்கலாம். உம்முடைய வசனம் என்னை எடுத்து நிறுத்தும். விழுந்து கிடக்கிற எண்ணெய் எடுத்து நிறுத்தும். படுத்து கிடக்கிற எண்ணெய் எடுத்து நிறுத்தும். ஆமை எலியாவுக்கு அப்பம் என்றார், எனக்கு உம்முடைய வசனம், எனக்கு உம்முடைய வார்த்தை. எலியாவை அப்பத்தை கொடுத்து பலப்படுத்தினாரு. எனக்கு ஒரு அப்பத்தை வச்சிருக்கிறாரு, அன்றைக்கு வேண்டிய அப்பத்தை வச்சிருக்கிறாரு. இந்த கால நேரத்தில் இந்த அப்பம், இந்த வசனம், இந்த வார்த்தை விழுந்து கிடக்கிற பிள்ளைகளை எடுத்து நிறுத்துகிறது. நீ எந்த இடத்துல விழுந்து கிடந்தாலும் சரி, எந்த செடி சூற செடிக்கலையோ அல்லது எந்த ஓரத்துல கிடந்தாலும் சரி, இந்த வசனம் உன்னை எடுத்து நிறுத்தும் தேவ பிள்ளையே. ஹல்லேலூயா. மூணாவது கவனிங்க, ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிற 3 விதம். 1, என்னை தொட்டு பலப்படுத்துகிறார். 2, அப்பத்தினால, அப்பத்தின் பலன், இந்த வார்த்தையின் பலத்தை தந்து என்னை பலப்படுத்துகிறாரு. 3, என்ன சொன்ன? எஸ்ரா 6:22. புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை 7 நாளாக சந்தோஷத்துடனே ஆசரித்தார்கள். கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கி அவர்கள் கைகளை இஸ்ரவேலின் தேவன் என்னும் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலே பலப்படுத்தத்தக்கதாய் அசிரியருடைய ராஜாவின் இருதயத்தை அவர்கள் பட்சத்தில் சார்ந்திருக்க பண்ணினார். நல்ல கவனிங்க. எஸ்ரா கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை ஆரவாரத்தோடு ஆரம்பித்தார், உற்சாகத்தோடு ஆரம்பித்தார், சந்தோஷத்தோடு ஆரம்பித்தார். இந்த அதிகாரங்கள் வீட்டில் வாசித்து பாருங்க, அப்பதான் செய்தி முழுவதும் புரியும். உற்சாகமாய் ஆரம்பித்த அந்த வேலையை 4 பேர்கள் குறுக்க வந்து நிறுத்திட்டாங்க.
எப்போதுமே ஆரம்பிக்கிறதுக்கு ஆள் வராது, ஆனா நிப்பாட்டுறதுக்கு ஏகப்பட்டவர் வருவாங்க. உங்க காரியங்களை சப்போர்ட் பண்ணி தாங்கி அத காரியங்களை ரன் பண்ண வைக்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. உங்க காரியங்களை உதவி செய்யறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. உங்க ஆவிக்குரிய காரியமா இருக்கட்டும், உங்க விசுவாசத்துக்குரிய அல்லது ஜபத்துக்குரிய அல்ல ஆலயத்துக்குரிய ஊழியத்துக்குரிய எந்த ஒரு காரியத்தையுமே சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் வராது, ஆனா அப்போஸ் பண்றதுக்கு கடன் வாங்கி கூட்டு வருவாங்க. அப்போஸ் பண்ணது பக்கத்து ஊர்ல இருந்தெல்லாம் கூட்டு வருவாங்க. இப்ப அப்படித்தான் வந்து நிக்கிறாங்க. எஸ்ரா ஆரம்பிச்ச வேலைய அவன் ஆரம்பிச்சிட்டான். விடக்கூடாது வந்து நிக்கிறாங்க ஒரு கூட்டம். இப்ப வந்து நின்ன உடனே முதல்ல நடந்த என்ன தெரியுமாங்க? எஸ்ராவுடைய பலன் போச்சு. ஒரு காரியம் தெரியுமா? நீங்க போகிற பாதையில நீங்க செய்யற ஒரு காரியத்துல ஒரு தடை வந்தா எல்லாருக்கும் உள்ளத்துல பலன் அத்து போயிடும், ஒரு சோர்வு வந்துடும். இந்த காரியம் தடைப்பட்ட உடனே பலன் போயிடும், சோர்வு வந்துடும், இனிமே செய்யறதுக்கான மனசு வராது. இதுல தடை வந்துருச்சே சோர்ந்து போனாங்க. எஸ்ராவை அவங்க கூட இருந்த கூட்டமோ தடை வந்த உடனே பலன் அற்று போய் காரியம் நின்று போய் விட்டது. ஆனா உன்னை புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் கூட இருக்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? தடை வருகிறதுனால, தடை செய்யப்படுவதனால கர்த்தர் கூட இல்லைங்கிறது நீங்க தப்பா புரிஞ்சிடக்கூடாது. தேவன் கூட இருந்தும் தடைகள் வரத்தான் செய்யும், ஆனாலும் அது நிறுத்தப்படாது, அது நிறைவேற்றப்படும். ஆனாலும் அவர்கள் கரை சேருவார்கள். இப்ப ஆண்டவர் பார்த்தாரு, என்னுடைய பிள்ளைங்க என் காரியத்தை சந்தோஷமா ஆரம்பிச்சாங்க, சத்துருக்கள் வந்து தடை செய்து நிறுத்தி போட்டாங்க, இப்ப அவங்க பலன் இல்லாம கிடக்குறாங்க. உடனே ஆண்டவர் ஒரு காரியம் செஞ்சாரு. என்ன செஞ்சாரு தெரியுமா? அந்த வசனத்துல அருமையா போட்டிருக்கு பாருங்களேன், நல்லா கவனிங்க. தேவனுடைய ஆலயத்தின் வேளையிலே பலப்படுத்தத்தக்கதாய், அம்மா கவனிச்சீங்களா? பலப்படுத்துவதற்கு, பலன் இல்லாம போன எஸ்ராவை பலப்படுத்துவதற்கு கர்த்தர் என்ன செஞ்சார் தெரியுமா? அசிரியாவின் ராஜாவின் இருதயத்தை அவர்கள் பட்சத்தில் சார்ந்திருக்க பண்ணினார். எதிர்த்தவன சார்ந்திருக்க பண்ணினார். அவன் எதிர்த்தவன, தடை செய்தவன அனுகூலப்படுத்தினார், தடை போட்டவன அனுகூலப்படுத்தினார். எந்த ராஜா ஆலயத்தின் வேலைய செய்யக்கூடாதுன்னு உத்தரவு போட்டானோ அதே ராஜாவின் இருதயத்தை, ஏன் தெரியுமா? ராஜாக்கள் இருதயம் கர்த்தரின் கையில் இருக்கிற நீர்கால்கள், அவர் தமது சுத்தத்தின்படி அவர்களை திருப்புகிறவர். ஆண்டவர் அவனுக்கு மேல நின்று தம்முடைய கையை அப்படி ஒரு பிடி பிடிச்சு அப்படி ஒரு யூட்டன் பண்ண வச்சாரா, அவன் இருதயம் அப்படியே இப்ப தேவ பிள்ளைகளுக்கு பட்சமா திரும்பியது. அவன் இப்ப உத்தரவு போடுறான், தேவனுடைய ஆலயத்தின் வேலையை ஆரம்பியுங்கள், அதை நடத்துங்கள், அதை கண்டிப்பா செய்யப்பட வேண்டும் என்று. அதை கேட்ட உடனே படுத்து கிடந்தவங்க எல்லாருக்கும் எழும்பிட்டான். எஸ்ராவுல இருந்து அத்தனை பேருக்கு ஒரு பலன் வந்துருச்சு. ஆண்டவருக்கு நல்லா தெரியும், எந்த காரியத்தை உங்களுக்கு அனுகூலப்படுத்தினா உங்களுக்கு பலன் வருங்கிறது கர்த்தருக்கு தெரியும். இந்த காலையில நீங்கள் ஆரம்பித்த காரியம் உங்கள் குடும்ப காரியமா இருக்கட்டும், அல்லது நீங்கள் சபை விஷயமாக இருக்கட்டும், உங்கள் பிள்ளைகளுக்குரிய காரியமா இருக்கட்டும், உற்சாகமா ஆரம்பிச்சீங்க, ஆனா தடை வந்து பலன் இல்லாம சோர்ந்து போய் இருக்கிறீங்க. ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? அந்த சூழ்நிலையை உங்களுக்கு அனுகூலப்படுத்துவாரு. யாரை உங்களுக்கு அனுகூலப்படுத்தணுமோ அந்த அதிகாரிகளை கர்த்தர் உங்களுக்கு அனுகூலப்படுத்துவாரு. யாரை உங்க பட்சத்தில் திருப்பணுமோ அவர்களை உங்கள் பட்சத்தில் கர்த்தர் திருப்புவாரு. எங்கிருந்து உத்தரவு வர வேண்டுமோ அங்கிருந்து உங்களுக்காக உத்தரவை தேவன் கொண்டு வரும்படி அவர் கிரியை செய்வாரு. எல்லாவற்றையும் அனுகூலப்படுத்தும் பொழுது தம் பிள்ளைகள் பலப்படுவார்கள். ஆண்டவர் இந்த 3 காரியத்தை செய்து இந்த சபைக்குள்ள இந்த தேவையோடு இருக்கிற பிள்ளைகளை சிலரை தொட்டு, சிலரை போஜனத்தை கொடுத்து, சிலருக்கு சூழ்நிலைகளை அனுகூலப்படுத்தி சோர்ந்த பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தி எடுத்து நிறுத்துவாராக. அல்லேலூயா. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அர்ப்பணிக்க விரும்புறீங்களா? எல்லாம் எழுப்பி நிற்போம். உண்மையிலேயே இந்த ஆலயத்துல யார் யார் இந்த சூழ்நிலை வந்திருக்கிறீங்களோ எல்லாரும் கண்ணை மூடுவோம். ஆண்டவர்கிட்ட ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. நீங்க என்ன தொடரும் ஆண்டவரே, இருந்த பலன் எல்லாம் செலவழிஞ்சு போச்சுப்பா,
பிரச்சனையில போராடி பலவீனத்துல போராடி என் பலன் எல்லாம் குறைஞ்சு போச்சுப்பா. இனி நான் ஓட வேண்டிய பாதையில எப்படி ஓடுவேன், என் வேலையை எப்படி செய்வேன், என் குடும்பத்தை எப்படி கவனிப்பேன், என் பிள்ளைகளை எப்படி கவனிப்பேன், என் ஊழியத்தை நான் எப்படி நிறைவேற்றி முடிப்பேன், பலன் இல்லாம இருக்க ஆண்டவரே என்ன பலப்படுத்துங்கப்பான்னு கேளுங்க. பலப்படுத்துங்கப்பான்னு கேளுங்க. கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. அந்த பாதையில போகிற பிள்ளைங்க சும்மா இருக்காத, சும்மா இருக்காத. யாரு உன்னை பார்த்தா என்ன, உன் நிலைமை உனக்கு தானே தெரியும். மிச்சம் 6 நாள் நீங்க படுற வேதனை உங்களுக்கு தானே தெரியும். விடாதீங்க. அந்த பர்த்திமேயு குருடனை போல கதறி கேளுங்க, கதறி கேளுங்க. அல்லேலூயா. இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே, என்னை தொடுவீராக. ஒரு ஜெபம் பண்றீங்களா? என்னை தொடுவீராக இயேசுவே. சேர்ந்து சொல்லுங்க, இயேசுவே என்னை தொடுவீராக, என் பிள்ளையை தொடுவீராக, என் குடும்பத்தை தொடுவீராக, என் சபையை தொடுவீராக, தொடுவீராக. வார்த்தையை தந்து பலப்படுத்துவீராக. எதிராய் நின்ற காரியங்களை அனுகூலப்படுத்துங்கப்பா. எதிரான காரியங்களை அனுகூலப்படுத்துங்கப்பா. யாரெல்லாம் பலன் இல்லாம தகப்பனே இளைப்படைந்து இடறி விழுந்து சோர்ந்து போய் அவங்க வாழ்க்கையில ஆவிக்குரிய அனுபவங்கள் எல்லாம் குறைந்து, ஜெபம் குறைஞ்சு போச்சு, சிலர் வாழ்க்கையில வேத தியானம் குறைஞ்சு போச்சு, கர்த்தர் மேல உள்ள துடிப்பும் குறைஞ்சு போச்சு. காரணம் மனசு இளைப்படைஞ்சிருச்சு. அந்த பிள்ளைகளுக்காக இப்ப ஜெபிக்கிறோம்ப்பா. தொட்டு அவர்களை பலன் தருவீராக. உம்முடைய வார்த்தையை அனுப்பி பலன் தருவீராக. யாருக்கு யாரை எந்த சூழ்நிலை அனுகூலப்படுத்தணுமோ இந்த பகல் நேரத்திலேயே கர்த்தர் அதை செய்வாராக. அல்லேலூயா. யாருக்கு எந்த காரியம் அனுகூலப்படணுமோ, சிலருக்கு வேலையில அனுகூலப்படணும், அதை கர்த்தர் அனுகூலப்படுத்துவாராக. சிலருக்கு படிப்பு விஷயத்துல கர்த்தர் அனுகூலப்படுத்துவாராக. சிலருக்கு திருமண விஷயத்துல கர்த்தர் அனுகூலப்படுத்துவாராக. சிலருக்கு கடன் போராட்டம், அவைகளை கர்த்தர் காரியங்களை அனுகூலப்படுத்துவாராக. இந்த சபை விஷயம் கர்த்தர் அனுகூலப்படுத்துவாராக. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. உங்க ஜனத்தை பலப்படுத்தி அனுப்புவதற்காக நன்றி. மகிமைப்படுங்க. எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென்.